மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுகிறார். அவர் நடந்து செல்லுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து தடைகளை நீக்கி போடுகிறவராய் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து செல்லுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் அதுக்கு முந்தின வசனங்களிலே நான் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒரு நிபந்தனையை இதற்காக கொடுக்கிறார். நீ இருக்கிற இடம் சரியல்ல, நீ எழுந்து இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி புறப்படு, நீ இருக்கிற இடம் உன்னை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடிதா இருக்கும் என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில சில நாசப்படுத்துகிற கொடிய நாசத்தை உண்டு பண்ணுகிற சில காரியங்கள் இருக்கு. அதை விட்டு நாம் எழும்பி கர்த்தருடைய சித்தத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை பயணிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக கடந்து சொல்லுகிறேன், உனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை தடைகளையும் நான் நீக்கி போட்டு உன்னை ஆசீர்வதிக்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அடைய வேண்டிய உன்னத ஸ்தானத்தை அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு எழும்புங்கள். எந்தெந்த இடத்துல கர்த்தர் பிரியமில்லாதவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது எனக்கு தேவையற்ற காரியம் என்று சொல்லி கர்த்தர் எதை உணர்த்துகிறாரோ அந்த இடத்தை விட்டு எழும்புங்கள், புறப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் தடைகளை உடைத்து நீங்கள் சேர வேண்டிய நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் உங்களை அப்படியே நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.